தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று புதுக்காலம் 15ஆம் வாரம் ஜூலை 19ஆம் தேதி 2025ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாரு, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்னாச்சு, அவரை எல்லா பரிசேயர்களும் என்ன பண்றாங்க, இவரை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறாங்க. ஏசப்பாவுக்கே இந்த நிலைமை பாருங்க. மனிதனாக பிறந்த, கடவுளை அறிந்த, எல்லாற்றையும் அறிந்த ஒரு ஏசப்பா கடவுளையே ஒழிக்கலான்னு திட்டம் போடுற மக்கள், நாம நல்லவனா தான் நம்மளை என்னென்ன பண்ணுவாங்க நினைச்சு பாருங்க. ஓகேங்களா? நாம நேர்மையா இருந்தாலும் சரி, நல்லவங்களா இருந்தாலும் சரி, உண்மை பேசுறவங்களா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, மற்றவங்களுக்கு ஜால்ரா தட்டாதவங்களா இருந்தாலும் சரி, ஸோ நாம உண்மையானவர்களா இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளே என்னதான் பிளான் பண்ணுவாங்க, எப்படி இவனை ஒழிக்கலாம், எப்படி இவனை இது பண்ணலான்னு சொல்லி சூழ்ச்சி செய்வாங்க. ஆனா நாம ஏசப்பா கூட, கடவுளோட இருக்கும்போது என்ன ஆகும், அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம வெற்றி பெறும் வரை நம்ம எப்படி இருப்போம், கரெக்டா இருப்போம். நம்ம அந்த நீதியை நிலைநாட்டிகிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா, நீதியோட தான் இருப்போம். ஓகேங்களா, ஸோ நாமளும் எந்த துன்பம்னாலும் நீதியோட இருப்போம். கடவுள் நம்ம கூட இருக்காரு. சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட்.